ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரியை பார்ப்போம். நாம் இப்போ வாழுகின்ற வாழ்க்கை எப்பேற்பட்டது, அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியானது, எப்படி ஆரோக்கியமாக 100 வருடத்திற்கு மேலாக அவர்கள் வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள். நாம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க 10 வயசு 5 வயசு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட அத்தனை விதமான நோய்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்பவே மனசு ரொம்ப மன உளைச்சல் ஆகிருது இல்லையா? நம்ம எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வயசில் இந்த பசங்களுக்கு இப்படியெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டு எப்படியெல்லாம் நாம் மாற்றிக்கலாம், நமக்கு தேவையானதை, நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையானதை நாம் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவா உங்களுக்கு வரும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தாத்தா பாட்டி சொல்ல நாம் கேள்விப்பட்டு இருப்போம். நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள் முருங்கைக்கீரை, மீன், நத்தை, ஈசல், கேழ்வரகு, கம்பு, பயறு வகைகள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தலைக்கு தேய்க்கிறது வேப்பெண்ணெய். இதை தான் நாங்கள் வீட்டிலே வேப்ப மரம், அந்த காலத்தில் கிராமங்களில் நிறைய வேப்ப மரங்கள் இருந்தது. அந்த கொட்டையெல்லாம் சேகரித்து அவங்க அதை கரெக்டான முறையில் காய வச்சு அதை உடச்சி எண்ணெயை ஆட்டி வீட்டுக்கு தேவையான எண்ணெயை வச்சுக்கிட்டாங்க. அவங்களும் அதை தான் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடலை எண்ணெய், இப்போல்லாம் கடலை எண்ணெய் சாப்பிட்டாக்க கொலஸ்ட்ரால் வருது அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், வேப்பெண்ணெய், இப்படி எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி இப்போ நாம் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறோம். அதே மாதிரி வீட்டில் இருந்தாலுமே எல்லாருமே வாட்டர் கேன் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த காலத்தில் மண்பானை, அதுக்கப்புறம் இந்த வெண்கல பானை. நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் அந்த பானை இருந்திருக்கு, வெண்கல பானை. அதாவது டெய்லியுமே புளி வச்சு தேய்ச்சி விளக்கிட்டு அதில் தண்ணி கொண்டாந்து குடிப்பாங்க. அந்த தண்ணி மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதில் மேலே ஒரு மாதிரி மிதக்கும் அந்த தண்ணியில். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மாற்றிட்டு கழுவிட்டு வேறு தண்ணி பிடிப்பாங்க. இந்த மாதிரி நாம் கிணறுல, மோட்டாரில் இப்படி மண் பானையில், வெண்கல பானையில் இப்படி வச்சு தண்ணி குடித்தா. இப்போல்லாம் வீட்டில் எல்லாமே இருக்கும், சில்வர் பாத்திரம். இப்போல்லாம் காலம் மாறி போச்சுல. மண் பானை யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி நினைப்பாங்க. இப்போல்லாம் ஹோட்டலில் தனியாக போர்டே இருக்குது. மண் சட்டியில் பிரியாணி, சட்டி சோறு பிரியாணி அப்படின்னு சொல்லி போர்டு பெருசா. அப்போ எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. இதுதான் மாற்றங்கள். நாம நம்மளை மாற்றிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிட்றது.
நம்ம வீட்டிலே நமக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, கீரை நிறைய சாப்பிடுங்க, பருப்பு நிறைய சாப்பிடுங்க. நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நாம் சாப்பிட்ற, அதாவது நம்ம எப்படி சாப்பிட்டாலுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. அது நாம் நினச்சா, அதாவது முயற்சி பண்ணனா முடியாதது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நாம் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழணும். இருக்கிற நாளை ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா நாம் செலவழிக்க கூடாது அப்படின்னு நாம் நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நல்லதாக நாம் மாற்றிக்கலாம். நாம் எங்கே வேணால் இருக்கலாம், பெரிய அப்பார்ட்மெண்ட்ல அங்கே எங்கே இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற இடத்துல நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இயற்கையோட ஒத்து வாழ்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம். இந்த மாதிரி அதாவது பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை போய் டக்குன்னு இப்படியே அந்த பாட்டில் குடிச்சாதானா? நாம் கிளாஸ் எடுத்து நம்மளுடைய வீட்டில் உள்ள பாத்திரத்தில் மோந்து குடிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி நாம் இந்த பாத்திரங்களை வாங்குற நேரம் ஒரு மண்பானையை வாங்கி அதில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் இல்லையா? பைப்பிலே வந்தாலும் அதை பிடிச்சி அதில் ஊற்றி வச்சு குடிச்சுக்கலாம். அதே மாதிரி குக்கரில் சமைச்சு சாப்பிட்றத முற்றிலுமாக தவிருங்கள். காலையில் சாயா காஃபி இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நைட்டு சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா அதில் இந்த காலத்துல எல்லாம் நீராகாரம் தானே சாப்பிட்டாங்க. என்ன பண்ணுச்சு? நீராகாரம் சாப்பிட்டாங்க. உரல்ல எல்லாமே இடிச்சு, தேவையானதை இடிச்சு அம்மியில் அரைச்சு விறகு வச்சு சமைச்சு, இந்த மாதிரி அந்த காலத்தில் எல்லாமே அவங்களுக்கு தேவையானது விறகு வெட்டி காய வச்சு நிறைய அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நான்லாம் கிராமத்து வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவித்து வாழ்ந்த ஆள். இப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னு சொல்லி ஏக்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. ஒரு 50% நாம் ஏன்னா நாம் அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்துருக்கோம் இல்லையா? அதனால் நான் வீட்டில் எவ்வளவு இருந்தாலும் அந்த காலத்தில் நாம் என்னெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி நமக்கு சாப்பிட கொடுத்தாங்க, எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அது மாதிரி நாம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சுக்கிருக்கோம். இந்த மாதிரி நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த சாப்பாடுகள் நாம் சாப்பிட்டுக்கலாம். அதாவது இந்த உளுந்தங்களில் அந்த முன்னாடி இந்த பசங்க பொண்ணுங்க பெரிய பொண்ணு ஆயிடுச்சுனாக்க உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது கருப்பட்டி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்தங்களி செஞ்சு அங்கே வர எல்லாருக்கும், இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு கரண்டி அப்படியே கரண்டியால் எடுத்து வச்சு அழகாக கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ என்னது உளுந்தங்களியா அப்படின்வாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நான்லாம் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னாக்கா மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி கருப்பட்டி போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாம் கேட்பாங்க என்னன்ட்டு. நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உணவு. இந்த மாதிரி நாம் எல்லாருமே முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.